சார் டீ சார். சார் அல்தாஃப் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நாம உடனே ஸ்பாட்டுக்கு போனால் எல்லாரையும் பிடிச்சிடலாம். சரி. சொல்லு. தேவகிக்கு கான்ஷியஸ் வந்தது. நான் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. I don't know where she went. சரி, நான் பார்த்துக்கிறேன். பாவம், சீக்கிரம் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க. அந்த வேலையில் தான் இருக்கேன். பாய். தேவ் சார், ரைட்டர் கிட்ட இருந்து தேவிக்கு நம்பர் வாங்க. ஓகே சார். ஹலோ மேம், உங்கள் ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஹலோ சார். தேவிக்கு எங்கே இருக்கீங்க? மாணிக்தாலா சிக்னல் இருக்கு சார். ஓகே, அங்கேயே இருங்க, நான் வரேன். ஓகே சார். டேய், உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது? நீயும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க? உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சுல்ல? வார வாரம் கலெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. திமிரு வந்துருச்சா? ஏன் பஸ் ஸ்டாண்டா போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? என்ன அசிங்கமா இருக்கா? டேய், நீங்க வா. வாடா, வா. இங்க தள்ளுடா. அண்ணா கிட்ட போ. வாங்க. என்னடா சில்லறையா பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய விஷயமா பண்ணி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை பாருங்கடா. அதுதான் நானும் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்க போகிறேன். இப்படியே பண்ணியிருந்தா வேலைக்கே ஆகாது. சரி சரி வை, மாமா வரான், அப்புறம் கூப்பிடுறேன். போண்ணா, சொல்றத ஒழுங்கா கேட்க மாட்டீங்களா? உடைச்சாதான் நீங்க வேலைக்கு ஆவீங்க. சரியா பிச்சை எடுக்க தெரியல உங்களுக்குலாம். சரியா பிச்சை எடுக்க தெரியுதா? அமைதியா இருக்க. நீங்க அங்க போலாம். வாங்க சார். டேய், சார் வந்திருக்கான். ரஃபிக் அண்ணா வர சொல்லு. ரஃபிக் பாய் வாங்க, உட்காருங்க. வணக்கம் சார். டேய், 3 டீ எடுத்துட்டு வா. இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம். சரி வேணாம், போ. சார் கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. உன் கூட உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நேற்று ராத்திரிலேருந்து இந்த பொண்ணை காணும். உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் கூட்டிகிட்டு வா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த பொண்ணையை நான் இப்போ தான் சார் பார்க்குறேன். இவ என்கிட்ட இல்லை சார். உண்மையிலே இல்லை சார். ப்ளீஸ் சார், என்ன உங்க கூட பிறந்தவள நினைச்சுக்கோங்க. என் பொண்ணு தயவு செஞ்சு விட்டுருங்க. என்கிட்ட இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல. என்கிட்ட உன் விளையாட்டுலாம் வச்சுக்காத. செப். இந்த ஊரில் ஒரு சாதாரண செயின் ஸ்நாச்சிங் நடந்தால் கூட அதில் உன் இன்வால்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். நேற்று ஹாக் மார்க்கெட்டில் இந்த பொண்ணை 3 பேர் தூக்கிட்டு போகிறத ஒரு பிச்சைக்காரன் பார்த்துருக்கான். போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. சத்தியமா அந்த பொண்ணு என்கிட்ட இல்லை சார். என் பசங்க இப்போல்லாம் அதை பண்ணுறது இல்லை சார். உங்கள் 3rd டிகிரிக்கு அப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஸ்கிராப் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சார். சார், பொண்ணோட வயசு என்ன சார்? 10 வயசு. இது ஷக்கீல் ஆளுங்களோட வேலைன்னு நினைக்கிறேன் சார். இந்த உடனே அவனுக்கு கால் பண்ணுறேன் சார்.
என்னாச்சு? ரிங் போகுது சார், ஆனால் ஃபோன் எடுக்கல. எல்லாரும் பேசாம இருக்கணும். ஏய், எல்லாருக்கும் வெர்ஜின் டெஸ்ட் எடுறா. இல்ல அவளுக்கு நடந்த மாதிரி ஜாகிரதை. கூடா. ரஃபிக் பாய், என்ன விஷயம்? என்னடா திமிராயிடுச்சா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? இல்ல, போனை சார்ஜில் போட்டிருந்தேன், அதான். சரி, நேற்று எத்தனை இன்டர்வியூ ஆச்சு? ஒரு 10-15 கிட்ட ஆச்சு. சரிடா, நான் சாரை அனுப்பி வைக்கிறேன். எத்தனை சின்ன பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்கள காட்டு. சரி பாய், அனுப்புங்க, காட்டுறேன். எந்த டிராமாவும் பண்ணாத, சரியா? சரி பாய், உனக்கு இருக்குது, வா. நேற்று ஷக்கிலோட ஆளுங்க தான் 10-15 பொண்ணுங்களை தூக்கியிருக்காங்க சார். நீங்கள் அங்கே போனால் இந்த பொண்ணு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தொலைச்சிருக்கேன். போயிட்டு வா, ஜாக்கிரதை. ஆனால் ரேட் பண்ணாத மச்சான். அர்ஜென்ட்டாக நடக்கிற வேலையாது, வேணும்னா நீயும் கூட வா. டேய், பாக்ஸ் இருக்குடா, நான் விளையாடுறியா? விஷயம் லீக் ஆச்சுன்னா அவ்வளோதான். சீக்கிரம் முடிச்சுட்டு வா, போ. சரி, வரேன், போ. ரொம்ப லேட் பண்ணிடாத. சரி சரி. ஹாய் பவி செல்லம், எப்படி இருக்க? என்னம்மா? நான் எப்படி இருக்கேன்? என்ன பிடிக்கலையா? சரி, என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்கள பாரு, வா. இந்த பொண்ணு பார்த்திருக்கியா? நான் பார்க்கல. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், இது என்னோட பொண்ணு. இல்ல, எனக்கு நான் உதவி பண்ணுங்க. பார்க்கல சொல்றேன்ல. இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்க. இல்ல, எனக்கு தெரியாது. ஏய், எங்க போற? ஓ, போலீஸ் ஆபீசரா? இப்ப எல்லாரும் இங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க. சார் ரொம்ப வெக்கப்படுறாரு போல. ஹலோ சார். கையோடு. வாங்க வாங்க. ஏ மாலா, அங்க பாத்தியா சார? சார் ரொம்ப ஸ்பெஷலா உள்ள போறாரு. நீங்க கஸ்டமரா? இல்லம்மா, வேற விஷயமா வந்தேன். Please give me 200 rupees. 200 rupees? Yeah? You touch me here and here. Now you have to give me 300 rupees. Give me, give me. ரஃபிக் அண்ணா அனுப்புனாரா? வாங்க. வாங்க சார், போட்டோ காட்டுங்க சார். தினம் நிறைய பொண்ணுங்க வராங்க சார். எனக்கு முகம் தான் சரியா ஞாபகத்துக்கு வரல. டேய், போய் எல்லா புது பொண்ணுங்களையும் காட்டு போ. இவன் காட்டுவான் சார். வாங்க. ஏய், எல்லாரும் எழுந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம் எழுந்து. இல்லையா மேடம்? அவங்க இல்ல. கிடைச்சதா சார்? இல்ல. அப்போ வேற யாரோ தான் தூக்கி இருக்கணும் சார். சரி அண்ணே, மினிஸ்டருக்காக வச்சிருக்கமே அந்த பொண்ணை காட்டலாமா? என்ன சொன்னாங்க? அவன் சும்மா கஞ்சா அடிச்சு வளர்றான் சார். உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தோலை உரிச்சேன்னு வை, ஒழுங்கா நின்று ஒண்ணுக்கு கூட போக முடியாது. காட்டுறா.
ஆராத்யா 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 நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சார், வேற எவனும் தூக்கியிருக்கான்னு. நாயக், டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாம் டீ சாப்பிட்றதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊர்ல? சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்காங்க. பெண்ணும் புக்கும் இருக்க வேண்டிய கையில காண்டம் இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, இவனுக்கு கையில காசு வாங்கி திங்கிற சோறே இல்லடா. என்ன பெரிய ரூல்ஸ் பெர்மிஷன் அது எனக்கும் தெரியும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் பெர்மிஷன். பொண்ணு பொண்ணு கிழவங்கலாம் 10 வயசு பொண்ணு வேணும்னு இங்க வந்து நிக்கிறாங்க. அவனுக்கெல்லாம் செருப்பால் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க எல்லாம் சல்யூட் அடிக்க. இந்த பார், அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கலையே என்று செம்ம டென்ஷன்ல இருக்க. இன்னும் 1 மணி நேரத்தில் இங்க ரெய்டு வரலனா என் லிமிட்ல இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு மாமா பையிலையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருவேன். இந்த ஆள் என்ன இப்படி பார்க்கறான்? ஒருவேளை மேட்டர் லீக் ஆயிடுச்சோ? சார் சார் என்ன ஒன்றும் இல்லை, வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேண்டாம் சார். எதுவும் சாப்பிடாம இருந்தா எப்படி? குழந்தைய தேடுறதுக்காவது சக்தி வேணும்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. என் பொண்ணு எங்க எப்படி கஷ்டப்படுறாலும் தெரியல. என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும் சார்? பாவாவை சாப்பிட்டாலோ இல்லையோ அவளால பசி தாங்க முடியாது சார். சார் என்ன சாப்பிட்றீங்க? 2 டோஸ்ட். ஓகே சார். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எல்லாருக்குமே மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கேன். பர்சனல் இன்ட்ரெஸ்டோட குழந்தைய தேடிட்டு இருக்காங்க. எப்படியும் கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க.